Dear students, today we are going to learn about phrases and clauses, finite and non-finite verbs. Finite and non-finite verbs. What is a verb? Words which denote an action are known as verbs. We classify verbs into two types. அந்த வினைச்சொல் அப்படின்னு தமிழில் வினைச்சொல்னு சொல்லுவோம். அந்த வினைச்சொல் தான் வெர்ப் அப்படிங்கிறது. இங்கிலீஷில் வந்து அதை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஃபைனைட் அண்ட் another ஒன் இஸ் non-finite verbs. ஃபைனைட் வேர்ப்ஸுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் கொடுக்குறேன். மை பிரதர் கோஸ் டு டெம்பிள் டெய்லி. இதில் கோஸ் அப்படிங்கிறது வெர்பு, அது வந்து ஃபைனைட் வெர்பு. வி ஹாவ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் தி ப்ராஜெக்ட். இதில் ஃபினிஷ்ட் அப்படிங்கிறது வந்து ஃபைனைட் வெர்பு. அப்போ டெஃபினிஷன், the words printed in bold letters are finite verbs. Finite verbs indicate the tense and time of action. அந்த ஃபைனைட் வெர்ப் வந்து டென்ஸையும் சொல்லும், அந்த டைம் ஆஃப் ஆக்ஷனையும் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி அந்த ஃபைனைட் வெர்பு வந்து மாறுபாடு அடையும். Finite verbs undergo a change as and when the subject or number or person changes. பர்சன் மாறும். அந்த முதல் எக்ஸாம்பிளில் பாருங்கள், மை பிரதர் சிங்குலராக இருந்ததுனால அங்கே கோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். இங்கே வந்து ஹாவ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு இது போட்டு கொடுத்துருக்கோம். அதனால் ஃபைனைட் வெர்ப் வந்து இண்டிகேட்ஸ் தி டைம் அண்ட் ஆக்ஷன், அதுக்கு தக்கபடி மாறும். அதே மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு தக்கபடியும் என்ன செய்யும், அந்த ஃபைனைட் வெர்ப் வந்து மாறும். அடுத்து நான் ஃபைனைட் வெர்ப் அப்படிங்கிறது டு நாட் இண்டிகேட் த டென்ஸ் அண்ட் டைம். டென்ஸையும் டைமையும் வந்து அது வந்து பொறுத்து மாறாது, எப்பயுமே மாறாமே வரும். அதே மாதிரி நான் ஃபைனைட் வெர்ப்ஸ் டு நாட் சேஞ்ச் ஈவன் வென் த சப்ஜெக்ட், அதாவது நம்பர் அண்டு பெர்சன் சேஞ்சஸ். பெர்சன் சேஞ்ச் ஆனாலும் அது வந்து மாறவே மாறாது. எக்ஸாம்பிள் பாருங்களேன். தேர் ஆர் 3 kinds ஆஃப் நான் ஃபைனைட் வெர்ப்ஸ். ஒன்று வந்து ஆன் இன்ஃபினிட்டிவ், அதாவது டூ வெர்பு. இன்னொன்று வந்து ஜெரண்டு. இன்னொன்று வந்து பார்ட்டிசிபிள். இது மூணுமே மாறாமல் வரும். அதனால் இது வந்து சப்ஜெக்ட்டுக்கு வெர்பு, சப்ஜெக்ட்டுக்கு தக்கபடியோ அல்லது டென்ஸுக்கு தக்கபடியோ இந்த வெர்பு மாறாமல் வந்துச்சுன்னா அது நான் ஃபைனைட் வெர்பு. அதில் வந்து இன்ஃபினிட்டிவ் 3 வகை கைண்டு கொடுத்துருக்கோம். ஒன்று இன்ஃபினிட்டிவ், இன்னொன்று வந்து ஜெரண்டு, இன்னொன்று வந்து பார்ட்டிசிபிள். எக்ஸாம்பிள் பாருங்கள். மை சன் லைக்ஸ் டு வாட்ச் கிரிக்கெட் மேட்சஸ். இன்ஃபினிட்டிவ். டு வாட்ச் அப்படின்னு வந்துடுறதுனால அது வந்து என்னது, இன்ஃபினிட்டிவ். அடுத்து பிளேயிங் செஸ் இஸ் மை ஹாபி. இது வந்து ஜெரண்டு. ஐஎன்ஜி வந்துருந்துச்சுன்னா அது வந்து ஜெரண்டு. இதுவும் வந்து என்னது, சப்ஜெக்ட்டுக்கு தக்கபடியோ அல்லது டென்ஸுக்கு தக்கபடியோ மாறவே மாறாது. அதே மாதிரி ட்ரிவன் அவுட் ஆஃப் த கிங்டம், த கிங் ஹிட்ஸ் ஹிம்செல்ஃப் இன் ஏ ஃபாரஸ்ட். இது வந்து பார்ட்டிசிபிள். ட்ரிவன் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வந்துருக்கு. அடுத்து ஃப்ரேஸ். ஃப்ரேஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, an intelligent boy. இந்த ஃப்ரேஸில் வந்து என்ன இருக்காது, சப்ஜெக்ட் வெர்ப் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. பட் இட் கிவ்ஸ் சம் மீனிங். an intelligent boy. அதே மாதிரி a costly pen, an interesting story. So the above group of words are known as phrases. It does not contain finite verb. ஃபைனைட் வெர்பு வராது. நான் ஃபைனைட்டோ ஃபைனைட் வெர்போ வெர்பே வராது, முதல்ல சப்ஜெக்ட் வராது. ஆனால் இட் கிவ்ஸ் சம் மீனிங். இப்போ எ ஃப்ரேஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித்தவுட் எ ஃபைனைட் வெர்பு. அதுதான் குரூப் ஃப்ரேஸினுடைய டெஃபினிஷன். இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் என்னென்ன ஃப்ரேசஸ். முதல்ல வந்து அஜெக்டிவ் ஃப்ரேஸ். அஜெக்டிவ் ஃப்ரேஸ் அப்படின்னா இட் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் டஸ் தி ஒர்க் ஆஃப் அன் அஜெக்டிவ். இட் டிஸ்கிரைப்ஸ் த நவுன். அதாவது நவுனை வந்து கொஞ்சம் விரித்து சொல்லும், அதே நேரத்தில் வந்து அஜெக்டிவாக மாறும். அஜெக்டிவ்னால் என்னென்ன அர்த்தம், ஆட் சம்திங் டு த சப்ஜெக்ட்.
சப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு நவுனை வந்து நான் கூடுதலாக பேசுகிறேன். நவுனுக்கு மேலே அதிகமான இன்ஃபர்மேஷனை கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாய் அப்படிங்கிறது நவுனு, ஏ குட் பாய் அப்படின்னம்னா அந்த அந்த குட் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். எக்ஸாம்பிள், வி பாட் சேர்ஸ் மேட் ஆஃப் வுட் ஃபார் அவர் ஆடிட்டோரியம். அதில் வந்து வுட் அப்படிங்கிறது வந்து அந்த சேர் அப்படிங்கிறது நவுனு, மேட் ஆஃப் வுட் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ். அதே மாதிரி அட்வர்பு ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது. அட்வர்ப் ஃப்ரேஸ்னால் இட் இஸ் எ ஃப்ரேஸ் விச் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் அன் அட்வர்பு. அட்வர்புன்னு அர்த்தம் ஆட் சம்திங் டு த வெர்பு. திஸ் ஃப்ரேஸ் சப்ளைஸ் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ஆக்ஷன். ஆக்ஷன் அர்த்தம் வெர்பு. வெர்பை பற்றி கொஞ்சம் கூடுதலாக சொல்லிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து அட்வர்பு அப்படின்னு சொல்லி பேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவோம், ஹீ ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரன்ஸுங்கிறது வெர்பு. ஹீ ரன்ஸ் குயிக்லி அப்படின்னம்னா அந்த குயிக்லிங்கிறது வந்து அட்வர்பு. ஏன்னா அந்த ரன்னை வந்து இது டிஸ்கிரைப் பண்ணுறதுனால அந்த குயிக்லி அப்படின்னு சொல்லி போடுறோம். When the patient was taken to the hospital, the doctors rushed there in a hurried manner. But then rushed அப்படிங்கிறது வந்து வெர்பு, in a hurried manner வேகமாக ஓடினாங்க அப்படிங்கிறது அது வந்து அட்வர்பு. அதே மாதிரி நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. திஸ் இஸ் எ ஃப்ரேஸ் விச் ஆக்ட்ஸ் எஸ் எ நவுன். நவுனாக வந்து அதை ஆக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், a boy of class 6 class 10 became the house captain. அந்த பாய் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்டு, அது கிளாஸ் 10 அப்படிங்கிறது வந்து நவுன் ஃப்ரேஸ். அதனால் இது நவுன் ஃப்ரேஸ்ன்னு சொல்கிறோம். சரி, இப்போ இதில் ஐடென்டிஃபை த ஃப்ரேசஸ் இந்த ஃபாலோயிங் சென்டென்சஸ் அண்ட் கிளாஸிஃபை தம். இப்போ 3 ஃப்ரேஸ் இருக்கும். நவுன் ஃப்ரேஸா, அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸா அல்லது அட்வர்பு ஃப்ரேஸா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும். The girl in the blue saree is my sister. இதில் இருக்கக்கூடிய இது ஃப்ரேஸ் வந்து இந்த ப்ளூ சேரி அப்படிங்கிறது இதனுடைய ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸ் வந்து என்ன ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஆன்சர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன கூட அப்போ இதோட நிறுத்திடு பிறகு. ஆன்சர் வந்து இன் ப்ளூ சேரி அப்படிங்கிறது ஃப்ரேஸு. அது வந்து அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். ஏன்னா அந்த கேர்ளுங்கிற சப்ஜெக்டை வந்து இது வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இது அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து, கோலி ஹோப்ஸ் டு வின் த ட்ராஃபி. இதில் வந்து ஃப்ரேஸ் வந்து த ட்ராஃபி அப்படிங்கிறது நவுன் ஃப்ரேஸ். The train halts at every junction. அப்படிங்கிறது வந்து அட்வர்பு ஃப்ரேஸ். ஏன்னா ஹால்ட் அப்படிங்கிறது வெர்பு, நிற்கிது அப்படிங்கிறதுனால அது வந்து அட்வர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால அது அட்வர்பு ஃப்ரேஸ். ஐ ஹவ் நெவர் சீன் சச் அ பிக்சர். இதில் வந்து சச் அ பிக்சர் அப்படிங்கிறது ஃப்ரேஸு. இது வந்து அந்த சீனை குறிக்கிறதுனால இது வந்து என்னது, adjective phrase. She worked in an enthusiastic manner. In an enthusiastic manner அப்படிங்கிறது ஃப்ரேஸு. அது வந்து அட்வர்பு ஃப்ரேஸ். இது ஒர்க்டு அப்படிங்கிறத குறிக்கிறதுனால அட்வர்பு ஃப்ரேஸ்.
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கிளாஸ். இந்த கிளாஸ் அப்படிங்கிறது என்னென்னு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எ பாய் ஹூ இஸ் இன்டெலிஜென்ட். பாருங்கள் அடுத்த எக்ஸாம்பிள். எ பென் விச் இஸ் காஸ்ட்லி. எ ஸ்டோரி விச் இஸ் இன்ட்ரெஸ்டிங். த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கிவன் அபவ் ஆர் கிளாஸஸ். இதெல்லாம் ஒரு கிளாஸ். இந்த கிளாஸினுடைய ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த கிளாஸினுடைய கேரக்டரிஸ்டிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரு ஃபைனைட் வெர்ப் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஆனால் அந்த மீனிங் வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்காது. அதுதான் இதனுடைய கிளாஸ். கம்ப்ளீட் ஆகியிருந்துச்சுன்னா அது மெயின் கிளாஸ்ன்னு சொல்லிடுவோம். கம்ப்ளீட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது சபார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்லி பின்னால் நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு. பாருங்கள், ஏ கிளாஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் கன்சிஸ்ட் ஆஃப் எ ஃபைனைட் வெர்ப். ஒரு ஃபைனைட் வெர்ப் அங்கே இருக்கும் கண்டிப்பாக. மொதல் சென்டென்ஸில் இஸ்ன்னு இருக்குது, ரெண்டாவதுலேயும் இஸ், மூணாவதுலேயும் இஸ் தான். இஸ் இன்ட்ரெஸ்டிங். அதனால் இது ஒரு ஃபைனைட் வெர்ப் இருக்கிறதுனால இது வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் கிளாஸஸ். இதுலேயுமே 3 வகையான கிளாஸஸ் இருக்குது. ஒன்று வந்து அட்வர்ப் கிளாஸ். அட்வர்ப் கிளாஸ்னால் இட் மாடிஃபைஸ் த verb, that is it tells something about the action. This class gives details about the action. அதாவது அட்வர்ப் அப்படிங்கிறது மாடிஃபைஸ்னா சேஞ்சுன்னு அர்த்தம். அந்த வேலையை அந்த 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 வெர்பை வந்து என்ன சேஞ்ச் பண்ணி அதில் சேஞ்ச் பண்ணுறதுன்னு அர்த்தம். இட் ஆட் சம்திங் to the verb is called adverb class. This class gives details about the action. Example, the students were sitting quietly in the classroom until the teacher arrived. அதில் வந்து until the teacher arrived அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு கிளாஸு. இது வந்து என்னது அட்வர்ப் கிளாஸ். ஏன்னா they were sitting quietly அப்படிங்கிறத வந்து இது டிஸ்கிரைப் பண்ணதுனால, அந்த டைம் ஆஃப் ஆக்ஷனை குறிக்கிறதுனால இது வந்து அட்வர்ப் கிளாஸ். அடுத்து நவுன் கிளாஸ். நவுன் கிளாஸ் அப்படின்னா திஸ் கிளாஸ் ஃபங்க்ஷன் அஸ் எ நவுன் மாதிரியே வேலை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஹூ எவர் வின்ஸ் த கான்டெஸ்ட் வில் கெட் எ ப்ரைஸ். ஹூ எவர் வின்ஸ் த கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கிளாஸு. அது வந்து நவுனாக வேலை செய்கிறதுனால இது நவுன் கிளாஸ். அடுத்து அஜெக்டிவ் கிளாஸ். இட்ஸ் ஆக்ட்ஸ் அஸ் அன் அஜெக்டிவ் அண்ட் டிஸ்கிரைப்ஸ் தி நவுன். அஜெக்டிவ்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது சப்ஜெக்டையோ அல்லது நவுனையோ டிஸ்கிரைப் பண்ணிச்சுன்னா அது வந்து அஜெக்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ வென்ட் டு த பிளேஸ் வேர் ஐ வாஸ் பார்ன். இந்த பிளேஸ் அப்படிங்கிறது ஒரு நவுனு. அந்த நவுனில் அந்த நவுனை வந்து இது வேர் ஐ வாஸ் பார்ன் அப்படிங்கிறது டிஸ்கிரைப் பண்ணுறதுனால டிஸ்கிரைப் த பிளேசஸ், அதனால் இது வந்து என்னது அஜெக்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பேர். இப்போ நம்ம ஐடென்டிஃபை த கிளாஸ் அண்ட் கிளாஸிஃபை தம் அக்கார்டிங்லி. ஒன்று பாருங்கள், ராம் பாட் எ பென் தட் டசன்ட் ரைட் வெல். இப்போ தட் டசன்ட் ரைட் வெல் அப்படிங்கிறது வந்து ஒரு கிளாஸ். இது என்ன கிளாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து என்னது நவுன் கிளாஸ். ஏன்னா இது வந்து பெண்ணை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுனால, பெண்ணுங்கிறது ஒரு நவுனு, அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இது நவுன் கிளாஸ். கம் பேக் as soon as possible. இது ரெண்டாவது சென்டென்ஸு. இந்த ரெண்டாவது சென்டென்ஸில் as soon as possible அப்படிங்கிறது வந்து ஒரு 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 கிளாஸு. அது வந்து அட்வர்ப் கிளாஸ். பிகாஸ் கம் பேக் அப்படிங்கிற வெர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இது அட்வர்ப் கிளாஸ். Most of her friends whom she had invited attended her wedding. whom she had invited அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஏன்னா இது ஃப்ரெண்ட்ஸை கொடுக்கறதுனால, ஃப்ரெண்ட்ஸ் வந்து நவுனு, அதனால் அட்ஜெக்டிவ் கிளாஸ். மை பிரதர் விசிட்ஸ் மை ஃபாதர் whenever he comes to Chennai. whenever he comes to Chennai அப்படிங்கிறது வந்து அட்வர்ப் கிளாஸ். ஏன்னா விசிட் அப்படியே குறிக்கிறது டிஸ்கிரைப் பண்ணுறதுனால. கால் மீ இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து அட்வர்ப் கிளாஸ், அந்த கால் மீங்கிறதுனால. until the sun sets the old woman cannot step out her house. until the sun sets அப்படிங்கிறது வந்து அட்வர்ப் கிளாஸ். ஏன்னா இந்த
ஸ்டெப் அவுட் கேனாட் ஸ்டெப் அவுட் அப்படிங்கிறதுனால அது வந்து என்னது டிஸ்கிரைப்ஸ் தி வெர்பு, அதனால் இது அட்வர்ப் கிளாஸ். ஷீ நோஸ் வேர் ஐ கோ, இதில் வேர் ஐ கோ அப்படிங்கிறது வந்து அட்வர்பு கிளாஸ். ஏன்னா கோ அப்படிங்கிறது இந்த நோஸ் அப்படிங்கிறதுனால அது வெர்பை குறிக்கிறதுனாலன்னு வச்சுக்கோங்களேன். யூ கேன் கோ வேர் எவர் யூ வாண்ட். வேர் எவர் யூ வாண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கிளாஸு, இதுவும் அட்வர்பு கிளாஸ் தான். ஸோ தேங்க்யூ வெரி மச். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஒரு ஃபைனைட் வெர்ப்னா என்ன, நான் ஃபைனைட் வெர்ப்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து அதை பயன்படுத்தி கிளாஸஸ் பார்த்தோம். அதில் ஃப்ரேசஸ் பார்த்தோம். ஃப்ரேசஸில் 3 வகை: நவுன் ஃப்ரேஸ், அட்வர்பு ஃப்ரேஸ் அண்ட் அஜெக்டிவ் ஃப்ரேஸ். அதே மாதிரி கிளாஸ்லேயும் நவுன் கிளாஸ், அஜெக்டிவ் கிளாஸ் அண்ட் அட்வர்ப் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகை இருக்குது. கிளாஸுக்கு ஃப்ரேஸுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃப்ரேஸில் வந்து ஃபைனைட் வெர்பு இருக்காது, கிளாஸில் வந்து ஃபைனைட் வெர்பு இருக்கும். அவ்வளோதான் இதனுடைய சமாச்சாரம். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.